நந்தினி அக்கா, என்னாலதான் விஸ்வாவை விட்டு போனாங்கன்ற குற்ற உணர்ச்சி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கு. ஒண்ணு அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியணும், இல்ல அவங்க எனக்கு போன் பண்ணணும். அப்பதான் விஸ்வாவையும் அவங்களையும் சேர்த்து வைக்க முடியும். அகிலா, அகிலா, வாங்க. நீ பண்றது எதுவுமே சரியில்லை. அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. என்ன வந்ததும் வராததுமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ நடந்துக்கிற விதத்தை தான் சொன்னேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? விஸ்வா கைக்குள்ள போட்டுக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏய், நடிக்காத. உன் நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நந்தினி ஏதோ கோவத்துல விஸ்வா விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. அத உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனோட ஒட்டிக்கிட்டு திரியலான்னு நினைக்கிறியா? என்னென்னமோ டிராமா போட்டு விஸ்வாவா மயக்கி வச்சிருக்க. எதுக்கு இதெல்லாம்? நந்தினியை விஸ்வாகிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கலான்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு எண்ணத்திலேயே இல்ல. நந்தினி அக்காவையும் விஸ்வாவையும் மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் மனசார நினைச்சிட்டு இருக்கேன். போது நிறுத்த. அப்படி சேர்த்து வைக்கிறவளா இருந்தா எதுக்காக வீட்டுல இருக்கணும்? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே? சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஸ்வாவோட மனசுல இடம் பிடிக்கிறதானே உன்னோட எண்ணம் எல்லாம். அதனாலதான் எனக்கு தலைவலிக்குது, வாந்தி வருது, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லி வச்சிருக்க. ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் விஸ்வாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடவே இல்ல, தனியா தான் போய்க்கிறேன்னு சொன்னேன். அவர் தான் கேட்காம துணைக்கு வரேன்னு சொல்லி என் கூட கிளம்பி வந்தாரு. அப்படி வர வைக்கணுங்கிறதான உன்னோட திட்டமே. இது எனக்கு புரியாதா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ விட்டு கொடுக்கற மாதிரியே நடந்துகிட்டு விஸ்வா கைய பிடிச்சிக்கிட்டே வர, இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. இத பார், ஒழுங்கு மரியாதையா உன் நடிப்பு முட்டையை கட்டிட்டு இடத்த காலி பண்ண, இல்ல நடக்கிறதே வேற. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னே தெரியல. நந்தினி அக்கா இங்க வந்து அடுத்த நிமிஷமே நான் வெளியில போறதுக்கு தயாரா இருக்கேன். எப்படி வருவா? நீ ஒளிஞ்சு போனாதானே அவங்க வருவா. ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. விஸ்வாவையும் நந்தினி அக்காவையும் ஒன்னா வாழ வச்சுட்டு தான். வாய மூடுறே. நாளை காலையில நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி இருந்த நீ உயிரோட இருக்க மாட்ட. இத பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் பக்கா கிரிமினலா இருந்தவன். மறுபடியும் என் கையில கத்தியை தூக்க வச்சிராத. இன்னைக்கு நைட்டோட நைட்டா உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடு. இல்ல உன்னையும் உயிரோட விட மாட்டேன், உன் வயித்துல வளர்ற குழந்தையும் உயிரோட விட மாட்டேன். ஏய், குழந்தைய வச்சுதானே நீ விஸ்வாக்கிட்ட ஒட்டிட்டு இருக்க? அந்த குழந்தையவே இல்லாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. பார், இந்த வீட்டு மருமகனா அது நந்தினி மட்டும்தான். அந்த உரிமையை மட்டும் நீ பறிச்சிடலான்னு நினைச்சிடாத. அப்படி நினைச்ச உன்னை அழிச்சிருவேன். பார், இதுதான் உனக்கு லாஸ்ட். எங்க வீட்டு பொண்ணு நந்தினியோட வாழ்க்கைக்காக உன்னையும் குழந்தையும் கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். நாளைக்கு இந்நேரம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி மீறி இருந்த நீ உயிரோடு இருக்க மாட்டேன்.
சத்தியமா சொல்றேன், என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சுந்தர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுமா. அப்ப நான் பொய் சொல்றேனா விஸ்வா? ப்ளீஸ், நான் என்ன அப்படியா சொன்னேன்? சுந்தர் இந்த மாதிரிலாம் பேசுவாரு, மிரட்டுவாரு அப்படிங்கறத என்னால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல. அதத்தான் அப்படி சொன்னேன். எனிவே, இது அவருக்கு தேவையில்லாத மேட்டர் தான். அதேதான் விஸ்வா நானும் கேக்குறேன். உங்களையும் நந்தினி அக்காவையும் சேர்த்து வச்சுட்டு நான் வெளியில போறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன கொன்னுடுவேன், என் குழந்தைய கொன்னுடுவேன்னு வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போனா என்ன அர்த்தம் விஸ்வா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. ப்ளீஸ், எதுக்கு பயப்படுற? ஒரு கோவத்துல ஆத்திரத்துல பேசுறதுதான். அதுக்கு நான் அப்படியே செஞ்சிட போறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஏற்கனவே கிரிமினலா இருந்தவன், மறுபடியும் என்ன கத்திய தூக்க வச்சு கொலைகாரன் ஆக்கிடாதேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு விஸ்வா. இதுக்கப்புறமா அவர் ஆத்திரத்துல தான் பண்றாரு, எதுவுமே செய்ய மாட்டாருன்னு எப்படி உறுதியா சொல்றது? எனக்கு எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு விஸ்வா. சுந்தர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா அப்புறம் என் நிலைமை. அகிலா ப்ளீஸ். ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி என் உயிர் போயிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மை காட். ஆனா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயி நான் மட்டும் உயிரோட, ஐயோ விஸ்வா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு நிலைமை மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. ப்ளீஸ் ரிலாக்ஸ். எதுக்கு இப்ப எமோஷனல் ஆவற? இப்ப என்ன நடந்து போச்சு? இங்க பாரு, நந்தினி ஊரை விட்டு போறதுக்கு நீதான் காரணம்னு அவர் நம்புறாரு. அவர் கோவத்தை அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைல உங்ககிட்ட காமிச்சிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நந்தினி அக்கா ஊரை விட்டு போனதுக்கு நான் இப்படி விஸ்வா காரணமாவேன். நான் ஆரம்பத்துல இருந்து விலகி போறேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். இதையே மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஹியூமன் டெண்டன்சி, வேற ஒண்ணுமே இல்ல. செகண்ட் உமன் கான்செப்ட்னு சொல்லுவாங்களே, அதான். நீ ஏதோ அவ லைஃபை தட்டி பறிச்சிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த கோவத்தை ஆளாளுக்கு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல உன் மேல காட்டுறாங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிள் எக்ஸாம்பிள், அம்மா எடுத்துக்கோ. அவங்களுக்கு அடிதடி தெரியாது, அதனாலதான் உன்னை வாய் வார்த்தையால திட்டி தீக்குறாங்க. சுந்தரோட பேக்ரவுண்ட் வேற அகிலா, அதனால அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைல அவர் பேசிட்டு போயிருக்காரு. பெருசுப்படுத்தாத. ஆண்டி திட்டத்துக்கும் சுந்தர் வந்து என்ன மிரட்டிட்டு போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு விஸ்வா. ஏதோ திட்டம் போட்டுதான் அவர் இப்படி பேசிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், இவ்வளவு இல்லாச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சுந்தர் இப்படி செய்யற ஆளே இல்ல. அதுக்கு அவர் பேசுனது தப்பு இல்லைன்னு நான் சொல்லல, கண்டிப்பா தப்பு தான். சரி, சுந்தர் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்றேன். ஐம் சாரி. ஐயோ, நீங்க ஏன் விஸ்வா சாரி கேட்கணும்? தேவையில்லை. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் விஸ்வா? ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு விலகி போறேன்னு சொன்னது தப்பா? இதுக்கு போய் என்ன கொன்னுடுவேன், என் குழந்தைய அழிச்சிருவேன்னு சொன்னா எப்படி விஸ்வா? விட்டுரு, தயவு செஞ்சு இதோட விட்டுரு. நீ எதை பத்தி கவலைப்படாம போ. சுந்தர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல விஸ்வா, நான் ப்ளீஸ். அகிலா, உன் மனசுல இருக்கிற பெயின் எனக்கு நல்லா புரியுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்கு. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். போ போ, சொன்னா கேளு. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. கண்ணம்மா பாப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி. ஓஹோ, அப்ப நானு? நீங்களும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி. ஆண்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கிட்டுமா? ஏ, இங்கே படுத்துக்கோ. ஏன் எங்கயா? உங்க கூட வா. கண்ணம்மா பாப்பா கூட வா. ஆமா. ஹையா, ஜாலி. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், எங்க போற? One எங்க minute படுக்க சொன்னேன். 1 minute ஆண்டி.
ஏய், என்னது இது? பில்லோ எடுத்துட்டு வந்திருக்க? இதை எடுக்கவா அவ்வளவு தூரம் போன? இங்க இருக்கிற பில்லோல படுத்தா உனக்கு தூக்கம் வராதா? ம்? இல்ல ஆண்டி, இந்த பில்லோல தான் நான் எப்பவுமே படுப்பேன். ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? இதுல எங்க அம்மாவோட மூச்சு காத்து இருக்கு. நான் எப்பவுமே இதுல தான் படுத்து தூங்குவேன். எங்க அம்மா தினமும் இதுல காத்து ஊதி கொடுப்பாங்க ஆண்டி. ஒரு நாள் இத ஊதி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க ஆண்டி. திரும்பி வரவே இல்லை ஆண்டி. அணில இருந்து இந்த காத்தை ரிலீஸ் பண்ணாமலே வச்சிருக்கேன். அதையே வச்சு படுத்துக்கிறேன். நானும் பாப்பா பக்கத்திலே படுத்துக்கிறேன் ஆண்டி. ஏர்லி மார்னிங் எழுந்துச்சுப்பேன் ஆண்டி. சரி, தூங்கலாமா? ஆண்டி, எனக்கு டாடி இருக்கிற மாதிரியே கண்ணம்மா பாப்பாவுக்கும் டாடி இருப்பார்ல ஆண்டி? இருக்காரு. எங்க இருக்காரு ஆண்டி? வெளியூர்ல இருக்காரு. எப்ப வருவாரு? சொல்லுங்க ஆண்டி, பாப்பாவோட டாடி எப்ப வருவாரு? தெரியல. நான்லாம் டாடி இல்லாம இருக்கவே மாட்டேன். அவர் கூடவே தான் இருப்பேன். அவர் கூடவே தான் தூங்குவேன். இந்த தடவை தான் டாடி என்னை தனியா விட்டுட்டு போயிருக்காரு ஆண்டி. டாடியை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி தானே கண்ணம்மா பாப்பாவுக்கும் அவங்க டாடியை பார்க்காம கஷ்டமா இருக்கும். அதனால சீக்கிரமாவே அவங்க டாடியை வர சொல்லுங்க ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி, அவங்கள வர சொல்றீங்களா? நீ தூங்க போறேன்னு சொன்னல, வா தூங்கலாம். படு. ஆமால, நான் பேசினதுல தூக்கத்தையே மறந்துட்டேன். வா. குட் நைட் ஆண்டி. குட் நைட். படு படு, படுத்து தூங்க.
பூட்டியிருக்க வெளியில நாம தானே பூட்டணும். நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கும் நடக்குது. அதே சத்தம் வேற கேக்குது. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை செல்வி கத்துனாலும் ஏன் கத்துனா? அவ எதுக்காக கத்தணும்? செல்வி 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 முருகன் செல்வி 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 நான் கூப்பிடுறது உங்க காதுல விழுதா? செல்வி நான் கூப்பிடுறது காதுல விழலையா? இல்லன்னா ஒருவேளை பேயா? இந்த வீடு ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோ. கடவுளே, ஒரே மர்மமா இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்க சொல்றதெல்லாம் பொய்யா உண்மையானே தெரியல. ஐயோ, குழந்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல.